ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நல்லா எண்ணெய் மிதக்க நாக்கில் எச்சி ஊறுற மாதிரியான ஒரு சுவையில், ஒரு தடவை செஞ்சால் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய சுவையில் சூப்பர் அண்ட் செம்ம டேஸ்டான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. சிக்கன் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக ஒரு 1/2 hour இதை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு முதல்ல சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன், போனோட தான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். கூடவே தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் இந்த சிக்கனை நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் நான் போட்டிருக்கேன். ரொம்ப புளிச்ச தயிர் சேர்க்க வேண்டாம், மீடியம் புளிப்பாக இருக்கிற தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் இருந்ததுனாவே போதும். சூப்பராக இருக்கும், நமக்கு கிரேவியில் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ 1/2 hour அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. அப்புறமா கொஞ்சம் போல் மல்லித்தலை, அப்புறமா இதில் ஊற வச்ச முந்திரி பருப்பு, இதுதான் இந்த கிரேவிக்கு நல்ல திக் அண்ட் க்ரீமி அண்ட் டேஸ்ட்டு கொடுக்க போகுது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 பருப்பு சேர்த்துருக்குறேன். அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே 2 பச்சை மிளகா, இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், நம்மளோட வாசனையாக ஸ்பெஷல் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக சிக்கன் கறி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தது அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்க்குறக்கும் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா. அடுத்ததாக இதில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அடுத்ததாக இந்த சிக்கன் கறியோட சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா, அந்த கலர் ரொம்ப ரெட்டிஷாக இல்லாமல், நம்ம நான்வெஜ் அப்படின்னாலே அந்த லைட் ப்ரௌன் வரும் இல்லைங்களா, அந்த கலர் நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு அந்த கலரில் இந்த ஆனியனை நம்ம வதக்கும் போது தான் கிடைக்க போகுது. அதே மாதிரி இந்த ஆனியன் அந்த மாதிரி வதக்கும் போது டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும், நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும். உப்பெல்லாம் எதுவும் சேர்க்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுக்கணும் வெங்காயத்தை. அதே மாதிரி கரிஞ்சிடவும் கூடாது. அடுத்ததால் 2லேருந்து 3 போல் காஞ்ச மிளகா போட்டுட்டு கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. என்னடா இந்த அளவுக்கு வதக்கிட்டோம் அப்படின்னா கசந்து போயிருமே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஸ்பெஷல் மசாலா பேஸ்ட்டு, அதை சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அகெயின் நல்லா பச்சை வாசம் போகணும். தக்காளி நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்ல கலர் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. அடுத்ததாக இதில் நம்ம மசாலா பொடிகள் சேர்த்துடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1லேருந்து 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். மல்லித்தூள் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், நான் இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணலை. நமக்கு அந்த ப்ரௌன் கலர் தேவை. காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணோன்னா ரெட் கலர் ஆகிடும், அதனால் நான் ஆட் பண்ணவே இல்லை. இப்போ அடுத்தது நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கனில் நான் மஞ்சத்தூள் போட்டதுனால இப்போ கிரேவியில் ஆட் பண்ணலை. கிரேவியில் மஞ்சத்தூள் போட்டோம் அப்படின்னா கலர் மஞ்சள் கலராட்ட போயிடும், அதனால நமக்கு இந்த கலர் தேவைப்படுறதுனால மஞ்சத்தூள் நான் இப்போ ஆட் பண்ணலை. இப்போ இதை போட்டுட்டு அந்த சிக்கன் நல்லா மசாலாவோட கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ பாருங்கள், அந்த சிக்கனும் அந்த மசாலாவும் நல்லா கோட்டாகி அருமையான ஃப்ளேவர் வந்துட்டுருக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம், சிக்கனை வேக வைக்கணும் இல்லைங்களா. ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா அந்த சிக்கன் மசாலாலேருந்து தண்ணி விட்டு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. ஸோ இப்போ பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்குது பாருங்கள் அந்த கலர். அடுத்ததாக நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சிக்கனை வேக வைக்க போகிறோம். நம்ம இந்த பிராய்லர் சிக்கன் பண்ணுறதுனால குயிக்காக வெந்துடும். இதுவே நீங்கள் நாட்டுக்கோழியில் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரெஷர் குக் பண்ணும்போது தான் ஈஸியாக சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ இந்த கோழி அப்படிங்கிறதுனால நம்ம மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகிருக்கு. நல்லா கமகமான வாசனை வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் அருமையாக வெந்திருக்கு.
அந்த லெக் பீஸில் இருக்கிற சதையெல்லாம் அப்படியே பிஞ்சு உழுகிற மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் கடைசியாக போடுங்க. சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு அந்த கிரேவிக்கு. இப்போ பாருங்களேன், கிரேவியோட கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கலர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அகைன் வந்து நம்ம மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கிரேவியெல்லாம் நல்லா வற்றி சூப்பராக நல்ல கமகமன் வாசனையோட நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் மல்லித்தலையும் வேணால் கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சப்பாத்தி கூடயாக இருக்கட்டும், தோசை, இட்லி, ரைஸு, பரோட்டா எல்லாத்துக்கூடவும் அட்டகாசமாக இருக்கும். அந்த கேஷ்யூநட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த கிரேவிக்கு தனித்துவமான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த சிக்கன் கிரேவியை ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.